மேடம் துர்கா மேடம் நான் வந்துடுறேன் மேடம். அது எப்படி நான் வராம இருப்பேன்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நீங்க சொன்ன டைமுக்கு நான் வந்துடுறேன். ஓ அண்ணம்மா, வெரி சாரி மேடம். அண்ணன் வரலன்னு சொல்லிட்டாங்க. அட என்ன மேடம், நான் கூப்பிடாம இருப்பேனா? நீங்க அவ்வளவு தூரம் போன்ல சொன்னீங்களேன்னு நானும் அண்ணத்திட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ வரவே மாட்டேங்கிறாளே. மேடம் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். ஆனா நான் வந்துடுவேன் மேடம். நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுவேன். நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்காதீங்க மேடம். நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது மேடம். ஆனா என்ன பண்றது, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. சாரி மேடம். நீங்க இவ்வளவு தூரம் கம்பல் பண்றதுனால நான் வேணும்னா மறுபடியும் ஒரு தடவை கேட்டு பார்க்கவா? நான் அண்ணத்துக்கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் மேடம். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. கண்ணே, யாரு போன்ல? அதுவாப்பா, நம்ம ஆபீசர் துர்கா மேடம் ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க தான்ப்பா போன்ல பேசினாங்க. நீ அண்ணத்தை எங்க கூப்பிட்ட? அண்ணன் ஏன் வரமாட்டேன்னு சொல்லுது? அது ஒண்ணு இல்லப்பா, இந்த துர்கா மேடம் கோயம்புத்தூர்ல அவங்க வீட்டு கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கு நேத்து என்னை போன் பண்ணி வர சொல்லிட்டு அண்ணத்துக்கும் போன் பண்ணி இன்வைட் பண்ணாங்க. ஆனா அண்ணன் அவங்ககிட்ட மட்டும் வரேன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறப்போ வரலன்னு சொல்லிட்டாப்பா. இப்ப இந்த மேடம் போன் பண்ணி நானும் அண்ணமும் கிளம்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. நான் என்ன சொல்றது? எனக்கு தான் போய் சொல்ல தெரியாதுல. நீ அப்படியே வளர்த்தீங்க. அதான் நானும் உண்மையை சொல்லிட்டேன். அண்ணன் வரல, நான் மட்டும் தான் வரேன்னு சொன்னேன். பாவம்ப்பா, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்கப்பா. எப்படியாவது அண்ணத்தை கூட்டிட்டு வாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. அண்ணத்துல கேட்டா அவ கோவப்படுறா. அந்த மேடம் என்னடானா அண்ணத்தை வர சொல்லி ரொம்ப கம்பல் பண்றாங்க. ரெண்டு பேருக்கு நடுவு நின்று ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியலப்பா. என்னை பார்த்த பாவமா தெரியல சொல்லுங்க. ஏண்டா மாப்ள, அண்ணன் வரலன்னு நீ ஏண்டா கவலைப்படுற? அண்ணத்துக்கு பதிலா நான் வரேன்டா மாப்ள. நாம ரெண்டு பேரும் ஜாலியா கோயம்புத்தூர் போயிட்டு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு விருந்து சாப்பாட்டா ஒரு புடி புடிச்சிட்டு திருப்பி வந்துரும்டா மாப்ள. நானும் கூட வரேன்டா. கொஞ்சம் பேசாம இருங்க. வெட்டகுண்டு, பயமுட்டு பேசாம இருக்கியா? ஏகண்ணு, நீ ஏன் போக மாட்ட நட முடிக்கிற? இல்லங்க மாமா, அது வந்து இல்லகண்ணே, ஒன்னும் பேச வேணாம். புருஷங்காரன் கூப்பிடுறான், அந்த மேடமும் வர சொல்லிருக்காங்க. அவ்வளவு ஆசையா கூப்பிடும் போது சரின்னு சொல்லிட்டு இப்ப போலன்னு சொன்னா தப்பு இல்லையா? அது மாமா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே இவரோட ஆபீஸ்க்கு போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். திரும்பவும் அந்த மாதிரி ஆயிடுமோன்னு பயமா இருக்குங்க மாமா. என்ன கண்ணு இது? என்ன முட்டாள்தனமா இருக்குது? எப்போ யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக புருஷங்காரன் கூட வெளியே கூட போகாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பியா? இங்க பாருங்கண்ணு, நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லாத வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் நம்ம காதுலயே வாங்க கூடாது, கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். பேசாம புருஷன் கூட கிளம்பி போயிட்டு வா. அவதான் பெரிய ரோஷக்காரியாட்டம் வரமாட்டேங்கிறாள்ல. வரலன்னா விட்டு தொலைக்க வேண்டியதானே. நீ ஏண்டா திருஷ்டி பரிகாரம் மாதிரி இவளை கூடவே கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க? நியாயப்படி இவளே வந்தாலும் நீ இவளை கூட்டிட்டு போக கூடாது. போ, நீ மட்டும் தனியா போயிட்டு வா போ. மா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்குமா? உங்களுடைய இப்ப ஏதாவது கேட்டேன் நானு? சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு அப்புறமா சண்டை போடுங்க. கண்ணு, நான் சொல்றேன், உன் மாமன் சொல்றேன், போயிட்டு வா. யாரு என்ன பண்றாங்க, என்ன நடக்குது நானும் பாத்துறேன். கிளம்பி போ. சரிங்க மாமா.
ஆ அப்புறம் என்ன கிளம்பு, வா 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 வா. அப்பாவே சொல்லிட்டாரு இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு தூரம் போகணும், gift வேற வாங்கணும். சின்னதா. அப்புறம் போற வழியில கையை விடுங்க. நீ வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸா நான் போடு. வரேன்.